இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஓகே, ஸோ தேவன் புதிய மாதத்தை உங்களை எதிர்கொண்டு வரவேற்கிறார். ஸோ நம்மளை பிரச்சனை வரவேற்பதில்லை, நம்மளை ஆசீர்வாதம் தான் வரவேற்குது. ஸோ நாம் போகும்போது நமக்கு எதிரே வருவது ஆசீர்வாதம், நம்மை வரவேற்பது ஆசீர்வாதம். அப்படின்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை பார்க்குறதுக்கு சிலர் கிளம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களை எதிர்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்றால் ஆசீர்வாதங்கள். ஸோ உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் உங்களை எதிர்கொண்டு வரவேற்கிறார். அது ஆங்கிலத்திற்கு வித் ரிச் பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது பெஸ்ட்டு பிளெஸ்ஸிங்ஸை எடுத்துக்கிட்டு உங்களை வரவேற்க அவர் வராராம். ஸோ நான் உன்னை விரும்பலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். ஆமாம், தட் இஸ் ரிச் பிளெஸ்ஸிங்ஸ். இனி நான் அவர்கிட்ட ஒன்று தான் எதிர்பார்க்க போகிறேன், ரிச்சான ஆசீர்வாதம். ஆமாம், வரும்போது போஸ்ட் போட்டிருந்தேன், தனிக்கறி கிலோ 500 ரூபாய்ன்னு போட்டிருந்தேன். அது என்ன தனிக்கறி அப்படின்னா, எலும்பு இல்லாமல் அப்படியே தனியாக கறி, அதில் அது பெட்டர். கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், ஆமாம், ரிச் பிளெஸ்ஸிங்ஸ். என்னை எதிர்கொண்டு வரும்போது தேவன் ஏதோ ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வரலையாம், இருக்கிறதுல பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராராம். இந்த மாதம் பெஸ்ட்டான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நம்மை வரவேற்கிற மாதமாய் இருப்பதாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் உற்சாகமாய். ஓ ராபா லாபா ஷாக், அந்நிய பாஷையில் ராகா ராபா லாபா திர மேன ஹாந்துனா மன மதியாங்க ராபா லாபா துரா பலா பரா பலா பதிரா பலா பதுரா பலா பதிரா பலா பதுரா பலா பதுரா பலா பலா பலா. எஸ் எஸ், கோட்டைகள் எல்லாம் உடையட்டும், எதிர்மறையான எண்ணங்கள் உடையட்டும், அசுத்த ஆவிகள் விலகி ஓடட்டும். ஷேபா ராபா காபா லாபா ரேபா லாபா ஷந்து ராபா. அந்நிய பாஷையில் பேசுங்க. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஓ, வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு, ஆர்கெஸ்ட்ரா வால்யூம். ஷேமஹாலா பரபா ஷந்து ரெபல பதியாங்கர மேன மதுரபல பதுரபல பதுர மேன மதியாங்கர பல பதுரபலபா. Come on, open your mouth and speak in tongues. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆவி மண்டலம் திறக்கப்படுவதாக. ஓ, ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். எஸ் எஸ் எஸ், என் ஆவியை அவன் மேல் அமர பண்ணி என் வார்த்தையை அவன் நாவிலே வைப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து இன்னும் அதிகமாய் நிறைவேற ஆரம்பிப்பதாக. எல்கைகள் எங்கும் பரிசுத்தமாக்கப்படுவதாக, எல்கைகள் எங்கும் விடுதலையாக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது போவதாக. எங்களுக்கு எதிராக எதிர்பார்த்திருக்கிற எதிர்மறையான நினைவுகள் செயலிழந்து போவதாக. எங்களுக்கு எதிராக காத்து கொண்டிருக்கிற எதிர்மறையான காரியங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவதாக. அவர்கள் பற்கடித்து சோர்ந்து போவார்களாக. கையை தட்டி உனக்கு எதிராய் காத்திருக்கிறவர்கள், எதிர்மறையானதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், 80 வயசு ஆனாலும் 90 வயசு ஆனாலும் 120 வயசு ஆனாலும் அவன் நினைச்சது நடக்காம போய், அவன் சோர்ந்து போய், அவன் தளர்ந்து போய், கர்த்தர் உன்னை இன்னும் அதிகமாக உயர்த்துகிறதை பார்த்து கையை தட்டு. உன் வீழ்ச்சி எதிர்பார்த்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவார்கள். அந்த சாபத்தை அவர்கள் மீது நான் வைக்கிறேன். உன் வீழ்ச்சி எதிர்பார்க்கிறவர்கள் தளர்ந்து போவார்கள் என்ற வார்த்தை அவர்கள் மீது நான் வைக்கிறேன். அவர்கள் பலவீனம் அடைவார்களாக, அவர்கள் மெலிந்து போவார்களாக, அவர்களை எதிர்பார்ப்பு ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவதாக. ஓ, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், தாவீது வர வர பலத்தான், சவுலும் சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டார்கள் என்கிற வார்த்தை அவர்கள் மீது நான் வைக்கிறேன். பலவீனப்பட்டு போவார்களாக என்கிற வார்த்தை அவர்கள் மீது வைக்கிறேன். ஊழியக்காரனின் நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக என்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன். வெற்றியை விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்தின் வெற்றியை விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்தின் பெருக்கத்தை விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள், இந்த ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறவர்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து செழித்திருப்பார்களாக. கரங்களை தட்டி, let their generation be blessed. People who wish the leaders, the ministers of God to be blessed. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்களின் நல்வாழ்வு விரும்புகிறவர்கள், குடும்பங்களின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
Yes, Lord. Yes, Lord. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் என்கிற வார்த்தையை ஆவியானவர் மறுபடியும் பேசுகிறதற்காய் நன்றி சொல்கிறேன். நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் வர என்கிற வார்த்தை, அதிகமாய் என்கிற வார்த்தை, மகிமையின் மேல் மகிமை என்கிற வார்த்தை, பலத்தின் மேல் பலன் என்கிற வார்த்தை, ஓ மகிமையின் மேல் மகிமை என்கிற வார்த்தை. எஸ் 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 கையை தட்டி ரிசீவ் இட். இது கற்றுக்கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, இது பெற்றுக்கொள்ளுகிற இடம். எஸ், இது பெற்றுக்கொள்ளுகிற இடம். பெற்றுக்கொள்ளுடைய ஆசீர்வாதத்தை ரிசீவ் யுவர் பிளெஸிங். மகிமையின் மேல் மகிமை அடைந்து, எஸ், பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவார்கள். எஸ் எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ராகமலா சந்துர பலப ரபல வித கொர ரேமா ஹந்துனே மேனமா சத்துர பலப யங்கர பலப துர பலப துர பல. மைக் வால்யூம் கொஞ்சம் கூட்டு. ஹே ராமலா சந்துர பலப யங்கர பலப துரி பலப துர பலப துர பலப துர பலப. ஆமென் ஆமென். மைக் ஸ்பீக்கர் வால்யூம். ஷேபர பலப துர பலப துர பலப துர. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நல்வாழ்வை காண விரும்புகிறவர்கள், பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக. கையை தட்டி ரபலப சந்தர பலப திர பலப. Yes Lord, yes Holy Spirit. கையை தட்டி ஒரு தடவை let's all receive the blessings. உங்களுக்கு எதிராக ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும். உங்களுக்கு எதிராக காத்திருக்கிற காத்திருப்புகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும். ஏ ரபலா சந்துர பலபா ஷகர பலப திர பலப திர பலப திர பலப. ஆமென் 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 ஆமென். Yes 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 Holy Spirit. ஷபக பரப திர மேனமா சந்தர பல காடு கொடு. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரபா சந்துர பலப ரபலப. பவுலை கொல்லும் அளவும் நாங்கள் புசிப்பதில்லை என்று சொல்லி சிலர் உபவாசம் எடுத்தார்கள். 10 நாள் 20 நாள் உபவாசம் இல்லை. பவுல் சாகிறத பார்க்குற வரைக்கும் எங்கள் ஃபாஸ்டிங்கை நிப்பாட்ட மாட்டேன்டான். கடைசியில் முடிஞ்சது பவுலுடைய வாழ்க்கை அல்ல, முடிஞ்சது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் போட்டவனெல்லாம் விட்டுட்டு புளியோதரை சாப்பிட போயிட்டான். கர்த்தர் சொன்னார், தம்பி நீ ஒரு நாள் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாஸ்டிங் போட்டாலும் பவுலோட தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. உனக்கு எதிராக எத்தனை பேர் ஆமேன் எதிரானதை நினைத்தாலும் nothing will happen. No weapons formed against you will prosper. உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் சொல்லுங்க, அது கெட்ட ஆயுதமாக இருந்தாலும் சொல்லுங்க, கெட்ட ஆயுதமாக இருந்தாலும், ஏன் நல்ல ஆயுதமாகவே இருந்தாலும், கைத்தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அது உருவாக்கப்படுகிறவருடைய மடியிலே வெடித்து சிதறும். கையை தட்டு. ஆமென். அதை செயல்படுத்துகிற வீடுகளிலே வெடித்து சிதறும். ஆமானின் தூக்கு மரம் அவனுக்கு அவனுடைய குடும்பத்திற்கு திரும்பியது போல உனக்கு எதிராக செய்யப்பட்ட தூக்கு மரத்தை கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் திருப்புவார். துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். எஸ், கையை தட்டி. துன்மார்க்கன் தன் சந்ததிக்கு சாபத்தை வைத்து போகிறான். நீதிமான் தன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போகிறான். எஸ் எஸ் Holy Spirit. அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று யோசேப்பின் சகோதரர்கள் பேசினார்கள். யோசேப்பு தூரத்தில் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரர்கள் பேசுகிறது யோசேப்பிற்கு கேட்காத தூரத்தில் யோசேப்பு வந்து கொண்டிருந்தான்.
அவன் சகோதரர்கள் சொன்னால், அதோ சொப்பனக்காரன் வருகிறான், ஆணவமாய் பேசுகிறவன் வருகிறான், அகங்காரமாய் பேசுகிறவன் வருகிறான், பெருமையாய் பேசுகிறவன் வருகிறான். இன்று அவனை இந்த குழியிலே வெட்டி போடுவோம், அவன் சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று பேசினார்கள். ஆவியானவர் இடத்தில் சொன்ன, அவர்கள் பேசினதை யோசேப்பு கேட்கவில்லை, அவர்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார். கையை தட்டே. உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை நீ கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் கேட்கிறார். உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் எதற்காக இந்த உயர்வு, எதற்காக இந்த ஆசீர்வாதம், எதற்காக இந்த மேன்மை என்று நீ நினைத்திருக்கலாம். இவைகளெல்லாம் உனக்காக அல்ல மகளே, இவைகளெல்லாம் உனக்காக அல்ல மகனே, இவைகளெல்லாம் உன் எதிரிகளுக்காக நான் உனக்கு. யோசேப்பு பற்றிய சரித்திரம் முழுவதும் ஒரே ஒரு வார்த்தைக்காய் எழுதப்பட்டது. அந்த வார்த்தை என்னவென்றால், அவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் சொன்னதினால் கர்த்தர் சொன்னார், ஓகே பார்க்கலாம். ஆமென். அப்படி பார்க்கலாம் என்று அவர் நினைத்ததுதான் யோசேப்பின் சரித்திரம். கைதட்டோடு ஆமென். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்று எதிரிகள் சொன்ன அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னார், ஆம் பார்க்கலாம், பார்க்கலாம். உன் வாழ்க்கையில் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம். இந்த உலகம் பார்க்கும், உன் நண்பர்கள் பார்ப்பார்கள், உன்னை அழைத்தவர் பார்ப்பார், பரலோகம் பார்க்கும், கபிரியேல் பார்ப்பான், மிகாவேல் பார்ப்பான், பவுல் பார்ப்பான், தேவ மனிதர்கள் பார்ப்பார்கள், ஓ மரித்த பரிசுத்தவான்கள் காண்பார்கள். உலகம் பார்க்கும், எதிரிகள் பார்ப்பார்கள், தூஷித்தவர்கள் பார்ப்பார்கள், உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் பார்ப்பார்கள். கரங்களை தட்டி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை பார்க்கிற வாழ்க்கை. எஸ், உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே ஒரு எளிமையான வழி. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் என்னை ஒருவன் ஆசீர்வதிப்பான் என்றால், என் மீது நல்ல எதிர்பார்ப்பு ஒருவன் வைத்திருப்பான் என்றால், நல்ல முடிவுகளை என் வாழ்க்கையில் காண வேண்டும் என்று ஒருவன் இருப்பான் என்றால், என்னுடைய வெற்றியை காண ஒருவன் விரும்புவான் என்றால், என்னுடைய உயர்வை காண ஒருவன் விரும்புவான் என்றால், என்னுடைய மேன்மையை காண ஒருவன் விரும்புவான் என்றால், என்னுடைய புகழ்ச்சியை பார்க்க ஒருவன் விரும்புவான் என்றால், என்னை ஒருவன் ஆசீர்வதிக்க விரும்பினால், அந்த காரணத்திற்காக கர்த்தர் அவனையும் அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னை சபிக்கிறவர்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படி இல்லை. என்ன, தேவன் யாரையும் சபிக்க மாட்டார். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான எளிய வழி. ஆமா, தேவன் ஒருவனை நேசிக்கிறவனை நீங்கள் சபிப்பது. சபிப்பது என்றால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தூஷணமாய் பேசுவது, எதிர்மறையானதை நினைப்பது, எதிர்மறையானதை விரும்புவது, எதிர்மறையானதை ஆலோசிப்பது, இவைகள் எல்லாமே இட் இஸ் அகைன்ஸ்ட் த மேன் ஆஃப் காட், அகைன்ஸ்ட் டு சம்மன் ஹூ இஸ் லவ்ட் பை காட். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். பெருமளவில் யூதர்களை நான் விரும்புகிறதில்லை, ஆனால் இந்த வசனத்திற்காக நான் இஸ்ரவேலின் நலனை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். யூதர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மீது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே. என் அன்புக்குரியவர்களே, உண்மையில் அவர்களை விட உயர்ந்த ஒரு இடத்திலே தேவன் நம்மை யூதர்களாக வைத்திருக்கிறார் என்றாலும், ஆமென், நம்முடைய லோயர் பிரீட் யூதர்களையும் நாம் ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ பால் சேஸ் we are higher breed, we are the high breed. கை தட்டுங்க, ஹை பிரீட் அண்ட் ஹைபிரிட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் காண்டி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எதிராக ஒரு அழகான சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு புதிய மாதம் இருக்கிறது. அந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். உத்தம ஆசீர்வாதங்களோடு, த பெஸ்ட் பிளெஸ்ஸிங்கோடு கர்த்தர் உங்களை எதிர்கொண்டு வரவேற்பார்.
என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஒரே வசனத்தில் உன் எதிரி அத்தனை பேர் செத்து போகிறாங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நான் காண்பேன். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். ஒன்றும் உங்களை சேதம் செய்யாது. உங்கள் தலைமயிர் ஒன்றும் கீழே விழாது. பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இதுவரை இருக்கிற மகிமையை விட அடுத்த கட்ட மகிமைக்கு செல்வீர்கள். இதுவரை இருக்கிற ஆசீர்வாதத்தை விட அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை கடந்து செல்வீர்கள். ஆமேன், 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 ஆமேன். நன்மையிலிருந்து நன்மை, மேன்மையிலிருந்து மேன்மை, புகழ்ச்சியிலிருந்து புகழ்ச்சி, உயர்விலிருந்து உயர்வு. எல்லோரும் உங்களை குறித்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதம். உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி செய்வேன். ஆமேன். ஆசீர்வாதங்களில் ஒன்று, தம்பிக்கு நிறையா பணம் கொடுத்துட்டோம் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாராம். நல்ல வீடு கொடுத்துட்டோம் போதும்னு நினைக்க மாட்டாராம். எல்லாத்தையும் கொடுத்தாலும் இன்னும் புகழ்ச்சி வேணுமே அவனுக்கு. நல்ல வாயார அவனை புகழணுமையா மக்கள். அதையும் கொடுத்துருவோம் சார், அதையும் கொடுத்துருவோம், கையை தட்டு. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களை புகழ்ற புகழ்ச்சியை உங்கள் காதுகள் கேட்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் புகழ்ச்சினா வெட்கம் அனுபவித்த உங்களுக்கு இரட்டத்தனையான கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உண்டு பண்ணும்படி கர்த்தர் செய்வார். கையை தட்டு. இதுவரைக்கும் பேசினதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பேசினதெல்லாம் நடந்துச்சு. இப்ப பேசுறதும் இனிமேலும் நடக்கும். கையை தட்டு. என் வாழ்க்கையில் நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், பிரச்சனையே வராமல் ஒருத்தன் இருக்கிறான், அவன் அதே இடத்துல இருக்கிறான். பிரச்சனையாக வந்த நம்ம காணாமல் போயிருந்துருக்கணும். பிரச்சனையே வராதவனே காணாமல் போயிட்டான். பிரச்சனைகள் வர்ற நம்ம மேலே 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 போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு பிரச்சனைனா ஆக்சிலரேஷன். அதாவது கார் மெதுவாக போயிட்டுருக்கோம். எவனாச்சும் கோவத்தில் ஆக்சிலேட்டரை மிதிச்சான்னா காரு வேகமாக போயிடும். அப்படித்தான் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எவனாச்சும் கோபத்தில் பிரச்சனையை கொடுக்கணும்னு மிதிச்சான்னா வழக்கமாக ஏறுற ஏற்றத்தை விட கொஞ்சம் வேகமாக ஏற்றுவீங்க. என்னுடைய எல்லா வீடியோவும் ஆசீர்வாதமானது தானே. அது ஏன் நமக்கு பிரச்சனை கொடுத்துற வீடியோ மட்டும் பீக்கில் இருக்குது? யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி பேசினார், அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறோம், அது மட்டும் லட்சத்தில் கோடியில் இருக்குது. அடுத்து ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணார், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம், அது மட்டும் டாப்பில் இருக்குது. ஆசீர்வாதத்தை பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குது, வியூவர்ஸு ஆயிரங்களில் இருக்குது, ஆயிரங்களாக பெரிய இருக்குது. ஆனால் பிரச்சனை ஒன்று வீடியோ மட்டும் லட்சமாக இருக்குது. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகுவார்கள். எங்கே உனக்கு உலகம் பிரச்சனை கொடுக்க நினைக்கிறதோ அதே இடத்துல கர்த்தனை உயர்த்தி வைப்பார். உன்னை தரித்திரன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா உன்னை தேவன் பணக்காரனவா மாற்ற விட மாட்டார். உன்னை குருடன் ஒருத்தன் சொல்லிட்டானா உன்னை பார்க்க வைக்காம விட மாட்டார். உனக்கு துர்க்கீர்த்தி இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா அவன் முன்னாடி நற்கீர்த்தி கொடுக்காம விட மாட்டார். உன்னை பாவின்னு ஒருத்தன் சொன்னா அவனே ஆச்சரியப்படுற அளவு பரிசுத்தவனை அவனை மாத்தாம விட மாட்டாரு. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்றீங்க? கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். கையை தட்டு, நல்லா தட்டு. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம் என்று அவர்கள் சொன்னபோது, ஆமா அவனு சொன்னார், ஓ பார்க்கலாமே, பார்க்கலாம். That is what your God. That's what your God. எதிரிகள் 11 பேர், ஹீரோ ஒருத்தன். சார் இவ்வளோ பேர் எதிரியா இருக்கிறாங்கல்ல, அப்போ அதுதானே உண்மையா இருக்கணும்? இல்லை, அங்கதான் தப்பு பண்ற. சினிமாவில் அடிக்க வரவங்க நிறைய பேரா, அடிக்க போகிற ஹீரோ நிறைய பேரா? ஹீரோ ஒரே ஆள், அடிக்க வரவங்க எப்படி வரான்? அப்படியே மாடு மாதிரி வராங்க, துப்பு 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 துப்புன்னு. அப்போ அங்கிட்டு தான் எண்ணிக்கை கூட இருக்கு. அப்போ எண்ணிக்கை எதிர்த்தாப்புல கூட இருக்குனாலே நீ புரிஞ்சுக்கணும், நீ தான் ஹீரோ. கையை தட்டு. ஆமென்.
10 பேர் உன்னை எதிர்த்து பேசினாங்கன்னா நீ ஹீரோ, ஸ்ட்ரீட் ஹீரோ. 100 பேர் பேசினா நீ ஸ்டேட் லெவல் ஹீரோ. 1000 பேர் பேசினாங்கன்னா நீ இன்டர்நேஷ்னல் ஹீரோ.